அன்று ஒரு நாள் இவ்விதமாக ஒரு மிஷனரி பணிக்களத்திலே முதல் கிறிஸ்தவ சமுதாயத்திலே நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். காணிக்கை போடுவதற்கு ஒருவராக வருகிறார்கள். ஒரு சகோதரி வந்தாள். 45 வயது இருக்கும். கிழிந்த உடை, பாவடையை கூட மூட முடியாத அளவிற்கு அந்த சீலை கிழிந்திருக்கிறது. ஒரு ஆட்டுக்குட்டியை, ஒரு ஆட்டை தன்னுடைய கையிலே பிடித்துக் கொண்டு கயிறிலே கட்டி கொண்டு வருகிறாள். நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என் பக்கத்தில் வந்து, ஐயா, அந்த முதல் தலைமை கிறிஸ்தவனை எங்களெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஐயா ஐயா கொஞ்சம் நில்லுங்க ஐயா, நில்லுங்க ஐயா, நான் ஒன்று சொல்லணும் ஐயா. நான் பிரசங்கம் பண்ணுற நேரத்தில் இது என்ன சொல்ல வந்திருக்கேன், கொஞ்சம் நில்லுங்க ஐயான்னு சொல்லி என் கையிலேருந்து மைக்க பிடிங்கிடுச்சு. பிடிங்கிட்டு அவ சொல்கிறா, இயேசுக்கு ஸ்தோத்திரம், இயேசுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னா. என்ன இவ என்னத்தை உளர போகிறாளோ தெரியலையேன்னு நினச்சேன். ஏன்னா அவளை லேசாக கொடுக்க மாட்டோம். ஏன்னா அப்படி கொடுத்தா அவங்க என்னத்தையாவது சொல்லிட்டு போயிடக்கூடாது. என்ன அப்படின்னு நான் சொல்கிறா, எனக்கு ஐயா 2 ஆடு இருந்துச்சு. அந்த 2 ஆடு தான்யா எனக்கு பிழைப்பு ஜீவன் எல்லாம். அந்த 2 ஆடு தான்யா. அதில் ஒரு ஆட்டை நான் ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொல்லி நேர்ந்து கொண்டேன்னு சொல்லுவாங்கல்ல. நேர்ந்துனா என்ன, பொருத்தனை பண்ணிக்கிட்டேன். பட் போன வாரம் நான் ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ண அந்த ஆடு வியாதிப்பட்டுருச்சு. ஆனால் இந்த ஆடு நல்ல ஆடு. வியாதிப்பட்ட ஆட்டை நான் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடாதுயா, அதனால நான் அந்த ஆட்டை உங்கள்கிட்ட கொண்டு வர்றேன்னு சொல்லி என் கையில் கொடுத்தேன். அன்னைக்கு அதுக்கு தொடர்ந்து என்னால் பிரசங்கம் பண்ண முடியல. என் ஆண்டவர் 2 காசு போட்டு அந்த விதவையை பார்த்தது எனக்கு நினைவுக்கு வந்தது. என் படைப்பே இந்த 2 ஆடு தான். ஒரு ஆடு வியாதிப்பட்டு விட்டது. ஆனால் வியாதிப்பட்ட ஆட்டை நான் ஆண்டவருக்கு கொடுக்க, முடமானதை நான் கொடுக்கக்கூடாது என்று வசனத்தில் இருக்கிறது. ஒரு அதிபதிக்கு கூட நான் அதை கொடுக்க மாட்டேனே, என் அரசனுக்கு நான் எப்படி அதை கொடுப்பேன்? இதை வச்சுக்கன்னு சொல்லி என் கையில் அந்த கையில் கொடுக்குறாங்க அந்த அம்மா. சும்மாவே எனக்கு கை நடங்கும், வாங்க மாட்டேன்னு. இல்லையா பிடிங்க ஐயான்னு சொல்லி அவங்க அந்த ட்ரைபல் ஆதிவாசி மக்கள் அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிப்பாங்க. பிடிங்க ஐயா அந்த கயிறை, தீர்மானம் எடுப்போம். அன்றைக்கு நான் வெட்கமடைந்தேன், சவால் அடையவில்லை, வெட்கமடைந்தேன். ஏதோ ஆண்டவருக்கு கொடுத்து விட்டேன் என்று நான் மார்தட்டி கொண்டு பிரசங்கம் பண்ணிக்கொண்டு அலைந்த ஒரு பிரசங்கியாராகிய நான் வெட்கமடைந்தேன். Are we giving to God what is right or only what is left? சரியானதை ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா அல்லது மீந்ததைத்தான் ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா?